பூமியில் இருக்கிற எலக்ட்ரான்கள் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க கெட்ட கொழுப்பை நம்மளோட இந்த பெக்டின்றது ஒரு கரையிற நார்ச்சத்து. இது வெறும் பாட்டி வைத்தியமோ இல்ல மூட நம்பிக்கைகளோ கிடையாது. யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அறிவியல் சொல்லும் 10 அதிர்ச்சியான ஆரோக்கியமான உண்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு உண்மையிலேயே தெரியுமா? இது வெறும் பாட்டி வைத்தியமோ இல்ல மூட நம்பிக்கைகளோ கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ஆச்சரியமான அறிவியல்ல தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எர்த்திங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது வெறும் காலில் மணல்ல நடை போடுறது தாங்க இந்த எர்த்திங். செருப்பு போடாம வெறும் காலில் மணல்லையோ அல்லது புல்லுலையோ நடக்கிறது தாங்க எர்த்திங்னு சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரண பழக்கம் மட்டும் கிடையாது, இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னா, நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்ற நிலையற்ற மின் சுமைகள் அதிகமாகும். பூமி ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரான் மூலமாகும். நம்ம வெறும் காலோடு நடக்கிற பொழுது பூமியில் இருக்கிற எலக்ட்ரான்கள் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு கார்டிசால் ஹார்மோன்களை நியூட்ரலைஸ் பண்ணுது. இதனால மனசு நிம்மதியாகும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி. கொத்தமல்லி வெறும் கார்னிஷ் மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பாட்டுக்கு மேல அழகா தூவுறதுக்காக மட்டும் கொத்தமல்லி கிடையாது, அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. இதோட அறிவியல் விளக்கம்னு பாத்தீங்கன்னா, கொத்தமல்லியில விட்டமின் கே அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்க எலும்புகளுக்கு சத்து கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உதவுங்க. இதனால எலும்புல ஆரோக்கியம் மட்டும் அதிகரிக்கிறது இல்லாம நம்மளோட ஹார்ட் வால்வ்ல கால்சியம் டெபாசிட் ஆகாம ஹார்ட் அட்டாக் வராம தடுக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது எள்ளு. எள்ளு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? எள்ளுல இருக்க லிக்னன்ஸ் அண்ட் பிளான்ஸ்டரால், இது ரெண்டும் நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க கெட்ட கொழுப்பை நம்மளோட உடல் உறிஞ்சாம இருக்கிறதுக்கு இந்த எள் உதவியா இருக்கு. இதனால ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு மெதுவாக குறையிறது மட்டும் இல்லாம நமக்கு ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாக்கும். இதய நோய் வர்றதுக்கான அபாயம் கம்மியாகும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆப்பிள். ஆப்பிள் நம்ம குடலோட சிறந்த நண்பன் கூட சொல்லலாம். அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படிங்கிற பழமொழி நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம். அது என்னன்னா, தினசரி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம டாக்டர் கிட்ட போகவே வேணாங்கிறது தாங்க அதோட விளக்கம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆப்பிள்ல பெக்டின் அப்படிங்கிற ஒரு நார்ச்சத்து இருக்கு. இந்த பெக்டின்றது ஒரு கரையிற நார்ச்சத்துன்னு சொல்லுவாங்க. இது நம்ம குடல்ல இருக்க பாக்டீரியாக்களுக்கு, அதாவது இந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாக்களுக்கு ரொம்ப நல்ல உணவுங்க. இந்த பாக்டீரியாக்கள் நம்மளோட செரிமானத்துக்கு உதவுறதோடு மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி, அதோட நம்மளோட மனநிலைய சீராக வச்சுக்கிறதுக்கு கூட உதவியா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சியா விதை. இந்த சியா விதைகள் 12 மடங்கு அதிகமான தண்ணீரோடையும் சக்தி இருக்குதுங்க. இதை தண்ணியில போட்டு பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன விதையா இருக்கும். நம்ம தண்ணீர்ல போட்ட உடனே அது ஜெல்லி மாதிரி ஆகிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க கரையிற நார்ச்சத்து 12 மடங்கு தண்ணீரை உரியறதோட மட்டும் இல்லாம நம்ம குடலுக்குள்ள போய் அது ஒரு ஜெல்லி மாதிரியான லேயரை ஃபார்ம் பண்ணும். இதனால உடம்புல நார்ச்சத்து அப்படிங்கிற ஹைட்ரேஷன் அதிகமா நீடிக்கும். அது மட்டும் இல்லாம பசி கம்மியா எடுத்து நம்ம உடம்புல சர்க்கரை அதிகமாகிறதையும் கட்டுப்படுத்தும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆரிகானோ எண்ணெய். இயற்கை கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. ஆரிகானோ செடியிலிருந்து எடுக்கிற இந்த எண்ணெயை ஒரு நல்ல ஆன்டிபாக்டீரியல்னு சொல்லலாம். இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல கேர்வக்ரால் அப்புறம் தைமோல் அப்படிங்கிற சேர்மங்கள் இருக்கு. செல் சுவர்களை தாக்கி அவற்றை வளர விடாமல் தடுக்கிறது தான் இதோட பயன்பாடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தர்பூசணி. ஜிம்முக்கு போறீங்களா இல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களா, உங்களுக்கு தர்பூசணி ஒரு வரப்பிரசாதம். இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல சிட்ருலின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. அது நம்ம உடம்புக்குள்ள நைட்ரிக் ஆக்சைடா மாறும். இது நம்ம ரத்த நாளங்களை விரிவடைய செய்யறதோடு மட்டும் இல்லாம நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு அப்புறமேட்டுக்கு வர மசில் சார்னஸ் அப்படிங்கிற தசை வலியை கூட குறைக்கிறதுக்கு உதவுது. அடுத்ததை நம்ம பார்க்க போறது கிராம்பு. கிராம்பு ஒரு ஆன்டி ஆக்சிடென்டின் ராஜான்னு கூட சொல்லலாம். மசாலா பொருட்கள்ல இதுக்கான தனி இடம் உண்டுங்க. இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராம்புல யூஜனால் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சுக்கள், அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றி செல் டேமேஜ் ஆகாம நம்ம உடம்புல வீக்கம் ஏற்படாம, அதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் எதுவும் ஏற்படாம நம்ம உடம்பை பாதுகாக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது எலும்பிச்சை தண்ணீர்.
கிட்னி பாதுகாக்கிறதுக்கு இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. நம்ம எலுமிச்சை தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா கிட்னில ஸ்டோன் படிமானமாகாம தடுக்கிறதுக்கு, கிட்னி ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு உதவும். இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சையில சிட்ரேட் அப்படிங்கிற ஒரு அமிலம் இருக்கு. இது கிட்னில இருக்க கால்சியத்தோட சேர்ந்து அது கல்லா மாறாம தடுத்து வெளியேற்று. பப்பாளி செரிமானத்தோட சாம்பியன் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா, பப்பாளி பழம் சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு லேசாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல பெப்பைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. இது செரிமானத்துக்கு உதவியாகும். இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெப்பைன் அப்படிங்கிற என்சைம் நம்ம சாப்பிடுற உணவுல இருக்க புரோட்டீன்ஸை சீக்கிரமா டைஜஸ்ட் பண்ண உதவும். இதனால வயிறு உபசம், கேஸ் மற்றும் வயிறு சம்பந்தமான அசௌகரியங்கள் எல்லாமே குறையும். நம்ம உடம்பு மந்திரத்தால குணமாகாதுங்க. இது எல்லாமே சரியான அறிவியலால தான் குணமாகுது. முறையான உணவு, தினசரி நடைப்பயிற்சி, இயற்கையான முறையில வாழ்றது, அது மட்டும் இல்லாம நல்ல பழக்கங்களை தினசரி செய்யறது. இந்த மாதிரி நீங்க எப்பவும் இயற்கையோட இணைந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்து வாழ்ந்தீங்க அப்படின்னாலே உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் சும்மா சொல்லலைங்க. இதெல்லாம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதுதான். இதெல்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா வாழலாம். நலமாய் வாழ்வோம், நலமாய் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ பார்க்க யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.